بسم الله الرحمن الرحيم. எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாட்டுமாக. அவனது பேரன்பும் பெரும் கருணையும் நம் அனைவரையும் சூழட்டுமாக. குறிப்பாக பேரருள் சூழ் ரமலான் மாதத்தினுடைய அருள் வளங்கள் நம் அனைவரையும் நிறையட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் தோழமைகளே, இது ரமலான் மாதம், திருக்குரான் இறக்கியருளப்பட்ட மாதம். இந்த மாதத்தின் மிக முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்று திருமறை குரானுடனான நெருக்கமும் தொடர்பும். அந்த அடிப்படையில் திருக்குரான் போதிக்கும் வாழ்வியல் என்ற இந்த தொடரிலே திருக்குரான் கூறக்கூடிய ஒழுக்கவியலை மையப்படுத்தி ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். திருக்குரான் என்று சொன்னால் அது ஒரு வேத புத்தகம். அது சடங்கு சம்பிரதாயங்களை, வழிபாடுகளை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் என்று சிலர் தவறாக விளங்கி வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் அது வழிபாடுகள், சடங்குகள், சில செய்திகளை சொல்ல வந்த வேதம் அல்ல. உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்த ஒரு வாழ்வியல் நெறி. இந்த வாழ்வியல் நெறி என்று சொன்னால் உலகை வழிப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் குர்ஆன் சில ஒழுங்குகளை விதியாக்கி இருக்கிறது. அதை போகிற போக்கில் சொல்வது மாத்திரம் இல்லாமல் இதை கட்டளையாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இந்த விளக்கம் என்பது அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் இஸ்லாம் உருவாக்கி தருகிறது. அந்த அடிப்படையில் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை கட்டமைத்திருக்கின்றார்கள். திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க விரும்புகிறது என்பதை அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நீங்கள் நிரம்ப காணலாம். அந்த அடிப்படையில் திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்ட வந்த, முஸ்லிம்களுக்கு மட்டுமே அறநெறிகளை போதிக்க வந்த ஒரு வேதம் அல்ல. எனவே எல்லோருக்குமான வாழ்வியல் நெறிகளை, ஒழுங்குகளை திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையிலே ஒரு தீமை விபச்சாரம், அந்த விபச்சாரத்தை தடுப்பதற்கு திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று திருமறை சொல்லவில்லை. விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்வதை விட அதற்கு ஒருபடி மேலே சென்று அந்த விபச்சாரத்துடைய வாசல்களை, கதவுகளை அடைக்கின்றது. எந்த அடிப்படையில் திருமறை சொல்கிறது என்று சொன்னால், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், திண்ணமாக அது மானங்கெட்ட செயலாகவும் மிக தீய வழியாகவும் இருக்கிறது என்று திருமறை எச்சரிக்கிறது. நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்வது வேறு, விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் செல்லாதீர்கள். ஏனென்றால் அந்த அருகில் அதற்கான வாய்ப்புகளை, அந்த கதவிற்கு அருகில் சென்றால் அதற்குள் வழுக்கி விழுந்து விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. எனவேதான் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வேலியை சுற்றி நீங்கள் மேயாதீர்கள். ஏனென்றால் அந்த வேலிக்கு அருகில் மேயும் போது உங்களை அறியாமலேயே வேலிக்குள் நீங்கள் சென்று விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. எனவே அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எனவே விபச்சாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைக்கிறது. இன்றைக்கு விபச்சாரத்தினுடைய அருகில் செல்லக்கூடிய எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைக்கின்றது. என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தனை வாய்ப்புகளையும் இஸ்லாம் இழுத்து மூடுகிறது. அந்த அடிப்படையில் உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த எண்ணம், விபச்சார எண்ணம் உங்கள் மத்தியிலே வந்தால் அந்த எண்ணத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வை ஆழமாக இஸ்லாம் விதைக்கிறது. அந்த எண்ணத்தை முதலில் தடுக்கிறது. அதற்கு தூண்டுகோலா இருக்கக்கூடிய பார்வையை இஸ்லாம் ஒழுங்குபடுத்துகிறது. அந்த குரலில் நெளிவு சிலுவாக பேசி நெருங்குவதை, ஆண் பெண் கலப்பை, கட்டற்ற வரம்பு மீறி நெருக்கத்தை இஸ்லாம் தடை செய்கின்றது. அதற்கு ஒரு ஒழுங்கை விதிக்கிறது. இந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், திருமறை குர்ஆன் சொல்லித் தருகிறது, உண்மையில் எவர்கள் இறையச்சத்துடன் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தானுடைய தாக்கத்தினால் ஏதேனும் தீய எண்ணம் ஏற்பட்டால் உடனே அவர்கள் வெளிப்படைந்து விடுவார்கள். அப்போது அவர்களுக்கு சரியான செயல்முறை எது என்பது தெளிவாய் புலப்பட்டு விடும். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தீய எண்ணங்கள் அலைமோதி கொண்டே இருக்கும். அந்த தீய எண்ணங்கள் வரும்போதோ அந்த எண்ணத்திற்கு நாம் தீனி போட்டு விடக்கூடாது. அதில் முதலாவதாக நீங்கள் அதிலிருந்து வெளிப்படைந்து விடும். ஆகா, இது தவறான செயலாயிடுதே, இதை நம்ம நினைக்கிறோமே என்று நாம் முதலிலே வெளிப்படைந்து விட்டால் அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள முடியும். சரி, சும்மா மனசுல தானே நினைக்கிறோம், சும்மா பார்க்கத்தானே செய்கிறோம், சும்மா பேசத்தானே செய்கிறோம், ஷார்ட் தானே பண்ணுறோம், நம்ம இப்படித்தானே இருக்கிறோம், பழகத்தானே செய்கிறோம், நம்ம மீது ஒரு நம்பிக்கை இருக்கு, நாம தப்பு செய்ய மாட்டோமே, இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க அது என்னன்னா ஒவ்வொரு கட்டம் கட்டமாக உங்களை கொண்டு போய் என்ன செய்விடும் என்று சொன்னால் விபச்சாரத்தில் கொண்டு தள்ளிவிடும். அதனால தான் தீய பார்வையை பார்ப்பது கண்களால் செய்கின்ற விபச்சாரம்,
தீய பேச்சை பேசுவது நாவினால் செய்கின்ற உபச்சாரம், தீய பேச்சுக்களை கேட்பது காதினால் செய்யக்கூடிய உபச்சாரம், தீய விஷயத்தின் பக்கம் நாம் நடந்து செல்வது கால்களினால் செய்யக்கூடிய உபச்சாரம் என்று இஸ்லாம் எச்சரிக்கை விடுக்கிறது. அது பக்கமே போயிடாத, போனா அதுக்குள்ள விழுந்து விடுவோம். எப்படி அந்த வேலிக்குள்ளே உள்ளே நுழைந்து விடுவோமோ அதே போல இந்த தீமைக்குள் நுழைந்து விடுவோம் என்ற அடிப்படையில் இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. எனவே எண்ணங்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். அதனாலதான் இந்த ரமலான் மாதம் அருளப்பட்டதும் அதற்காகத்தான். இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். தீய எண்ணங்களை நீங்கள் எண்ணாதீர்கள். யார் பொய்யான பேச்சையும் பொய்யான எண்ணங்களையும் நடவடிக்கைகளையும் விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த நோன்பு. அதை விட்டுவிடுவதற்காகத்தான். எனவே அந்த இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான், இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ரமலான் நோன்பு. எனவே இந்த திருக்குரான் என்பது விபச்சாரத்தினுடைய அடி நாதமாக இருக்கக்கூடிய அனைத்து வாசல்களையும் அடித்து சாத்தி விடுகிறது. அடுத்து இரண்டாவதாக இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளுங்கள். இந்த பார்வை என்பது முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நம்ம சாதாரணமாக பார்ப்போம். ரெண்டாவது கொஞ்சம் வேறு மாதிரியாக அந்த பார்வை மாறும். அந்த பார்வை கவர்ச்சி, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அங்கே கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பார்வைக்கு முதல்ல கட்டுப்பாடு விதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, தீய பார்வையிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெண்ணை பார்ப்பது முதல் பார்வை உம்முடையது, ஆனால் இரண்டாம் பார்வை சைத்தானுடையது என்று சொன்னார்கள். முதல்ல ஒரு எதார்ச்சமாக பார்க்குறோம் இல்லை, அதுதான் நம்முடைய பார்வை. ரெண்டாவது தடவை திருப்பி ஒரு தடவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பார்வை சைத்தானுடைய பார்வை. அந்த பார்வை வேறொன்றை சிந்தனையை கொண்டு வரும், உள்ளத்தில் வேறொரு சிந்தனை விதைக்கும், மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும், பேச தூண்டும், சாட் பண்ணுறதுக்கு தூண்டும், சந்திக்க தூண்டும். அது வேற வழியிலே உங்களை இட்டு சென்று விடும். எனவே தான் தீய பார்வையிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அதை திருமறை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. நபியே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளும்படியும் தங்களுடைய வெட்கத்தலத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் நீர் கூறும். இதுவே அவர்களுக்கு மிக தூய்மையான வழிமுறையாகும். அவர்கள் செய்யும் அனைத்தையும் திண்ணமாக அல்லாஹ் தெரிந்தவனாக இருக்கின்றான். நீங்க பாருங்க, குறிப்பா இறைவன் என்ன சொல்கிறான்டா, நீங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளுங்கள், வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டையும் இணைத்து சொல்வது என்னன்னா, இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எனவே கற்பை பேண வேண்டும், ஒழுக்க நெறியுடன் இருக்க வேண்டும், விபச்சாரத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்று சொன்னால் பார்வைக்கு இஸ்லாம் ஒரு கடிவாளம் விடுகிறது. பார்வை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பெண்களுக்கு மட்டுமே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. பெண்கள் மட்டும்தான் தவறு செய்வார்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்கள். விபச்சாரி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, விபச்சாரகன் என்ற வார்த்தை இருக்கான்னா இல்லை. இதுவே ஒரு ஆணாதிக்க சிந்தனை. அதை விபச்சாரம்னா பெண் பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் என்று சொல்லலாம். ஏன் ஆண் என்ன செய்யறான், யாரோட அவ பாலியல் செய்யறா? அப்போ பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண் என்றால் பாலியல் தொழில் செய்யக்கூடியவன் யார்? அதான் இது இறைவன் வந்து சொன்னா முதல் கட்டளையாக ஆண்களுக்கு சொல்றான், எப்பா நீ உன் பார்வை பயணிக்கொள். அடுத்த வசனத்துல தான் பெண்களுக்கு சொல்றான், நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய பார்வையை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். பெண்களுக்கு கூடுதலான ஒரு நிபந்தனை இஸ்லாம் விதிக்கிறது, தங்களுடைய அழகை வெளியில் காட்டாதிருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளியே தெரிகின்றவற்றை தவிர, மேலும் தங்களுடைய மார்புகளின் மீது முன்றானைகளை போட்டுக் கொள்ளட்டும். பெண்களுடைய உடலமைப்பை கருத்தில் கொண்டு கூடுதலாக நீங்கள் அழகை வெளிக்காட்டி தெரியாதீர்கள். இது ஆண்களை நீங்கள் கவரும்படி நீங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் இதை கூட நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த விஷயம் கூட ஒரு ஆணை கவர்ந்து இழுத்து விடக்கூடாது என்பதிலே இஸ்லாம் கூடுதல் கவனம் செலுத்துகிறது. அடுத்து குரலை கட்டுப்படுத்துகிறது. இந்த குரல்ல வந்து நீங்கள் குலைந்து பேசிவிடக்கூடாது, இந்த பேச்சு வேறொரு நெருக்கத்துக்கு உங்களை இட்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக, நீங்க பேச்சில் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நபியின் மனைவியரை பார்த்து ஒரு கட்டளை இறைவன் சொல்கிறான். அது நபியின் மனைவியருக்கு அல்ல, அவர்களுக்கு மாத்திரமல்ல, அத்தகைய தூய்மையான பெண்கள், மூமின்களுடைய இறை நம்பிக்கையுடைய அன்னையர்கள் அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இந்த செய்தியை அழுத்தமாக சொல்கிறது. நீங்கள் பார்வையை பேணிக் கொள்வதைப் போலவே நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல. எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மென்மையாக பேசாதீர்கள், அதாவது குலைந்து பேசாதீர்கள். ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள். இந்த வசனத்தை எடுத்துட்டு பலர் நினைப்பாங்க, இது வந்து பெண்ணடிமை செய்யக்கூடிய ஒரு வசனம், பெண்களை பார்த்து நீ குலைந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வசனம் என்றெல்லாம் சிலர் சொல்வது உண்டு. ஆனால் உண்மையில் இது பெண்களை இழிவுபடுத்துகிற வசனம் அல்ல, ஆண்களுடைய பலவீனத்தை போட்டு உடைக்கிற வசனம். ஏமா நீ கொஞ்சம் நான் பெண்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பெண்கள் கொஞ்சம் குழந்தை பேசினா ஆணில் விழுந்துருவான், எனவே அவன் சபல புத்தி கொண்டவன், அவன்கிட்ட நீ கேர்ஃபுல்லா இரு. எனவே இங்கே ஆணுடைய அந்த சிந்தனையை சொல்வதற்காகத்தான் பெண்ணுக்கு இங்கே
கூடுதல் கட்டுப்பாட்டை விதிக்கிறது. நீங்க கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போச்சு, குழஞ்சு பேசிட்டா போச்சு. எனவே சில பேர் பார்த்தா காணாமலேயே காதல் என்னன்னா குரல் வசீகரிக்கிறது, அந்த குரலை கேட்கணும், அந்த குரலில் மயக்கம், பார்வையில் மயக்கம், நெருக்கம், இந்த உறவு தனிமையில் சந்திப்பது, இது எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைத்து விட்டுத்தான் சொல்கிறது விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். இத்தனையும் செய்து விட்டுத்தான் இஸ்லாம் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி அதை நெருங்கக்கூடிய அத்தனை வாசல்களையும் அடைத்து விட்டு எச்சரித்து விட்டு, இதையும் தாண்டி ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபடுவான் ஆனால் அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்கிறது, கடுமையான தண்டனை கொடுக்க சொல்கிறது இஸ்லாம். எனவே வெறுமனை விபச்சாரம் செய்தால் தண்டனை என்பதல்ல, விபச்சாரத்தினுடைய வாசல்களை அடைத்து விட்டு விபச்சாரத்திற்கு ஏற்படாத சூழ்நிலைகளை சமூக கட்டமைப்பு உருவாக்கிவிட்டு இத்தனையும் தாண்டி ஒருவன் அத்தகைய தவறிலே ஈடுபடுவானால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த திருக்குரான் போதிக்கின்ற இந்த ஒழுக்க நெறியை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த அடிப்படையில் ஒரு சமுதாயம் இருந்தால் அது எத்தகைய வாய்மை மிக்க சமுதாயமாக, ஒழுக்கம் மிக்க சமுதாயமாக, தூய்மை மிக்க சமுதாயமாக, குறிப்பாக பாதுகாப்பு நிறைந்த சமுதாயமாக இருக்கும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். என்னதான் உங்களிடம் அறிவு இருந்தாலும், என்னதான் உங்களிடம் செல்வம் இருந்தாலும், என்னதான் உங்களிடம் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும், என்னதான் அழகும் பேரும் புகழும் இருந்தாலும், இறை அச்சம் ஒன்று இல்லை என்று சொன்னால், இறைவன் உங்களை கண்காணிக்கின்றான் என்ற அந்த உணர்வு இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதற்கான உதாரணம் தான் எப்ஸ்டீன் கோப்புகள். எப்ஸ்டீன் தீவிலே யாரெல்லாம் சென்று சின்னஞ்சிறு சிறுமிகளை அங்கே சீரழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வல்லாதிக்க நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர்கள், பெரும் செல்வந்தர்கள், அறிவின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வலையில விழுறாங்க. என்ன காரணம்? பணம் இருக்கு, எங்கள்கிட்ட பேர் இருக்கு, எங்கள்கிட்ட அறிவு இருக்கு, ஆனால் எங்களை கண்காணிக்கக்கூடியவன் எவரும் இல்லை, நாங்கள் மனம் போன போக்கில் நாங்கள் வாழலாம் என்று நினைத்தால் அவர்களை இந்த உலகம் எப்ஸ்டீன் தீவிலே கொண்டு தள்ளி இழிவுக்கு ஆளாக்கி விட்டது. எனவே இறை அச்சம் நம்மை கண்காணிக்கும், நம்மை தடுக்கும், ஒழுக்க மாண்புறவர்களாக மாற்றும், தனிநபரை ஒழுக்கமுள்ளவனாக மாற்றுவதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை, ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இஸ்லாம் தருகின்ற தூய்மையான தெளிவான வழிகாட்டுதலை இந்த திருக்குரானின் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே திரும்புங்கள் திருக்குரானின் பக்கம், உங்களுடைய விசாலமான ஆய்வை திருக்குரானின் பக்கம் செலுத்துங்கள். இந்த வசனங்களை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு ஒழுக்க மாண்புமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்காக திருக்குரான் தருகின்ற தீர்க்கமான, தெளிவான, துல்லியமான, மனித இயல்புக்கேற்ற இந்த வழிகாட்டுதலை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்.